வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளைய வெளியே தூக்கிட்டு வந்து கொண்டு போது பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அப்போ இந்த நாயினுடைய பவர் பாருங்கள். அந்த அவன் வரலன்னா அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன? என்னடா அநியாயம் இது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், நாய் கடிபட்டு அந்த ஆளுக்கு பாருங்கள் செயினிக்கின்னு கையில் போட்டு எல்லாம் கட்டி உள்ளே வச்சுருக்கு. ராபிட்ஸ் வந்து ரொம்ப அட்டாக் ஆகிருக்குங்க பாருங்கள். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? நாயை பற்றி தெரிய மாட்டுக்கு நாய்க்கு சப்போர்ட் வர பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். அடுத்த பையனை பாருங்கள், தண்ணியை கொடுத்து தண்ணியை தூக்கி வெளியில் தூக்கி, அதை சொல்லுவாங்கள்ல தண்ணி கூட எதிரி ஆயிரும் நாய் கடித்த பையனுக்கு. பாருங்கள் இங்கே பாருங்கள், தண்ணி கூட எதிரி தான், தூக்கி வீச்சிட வேண்டி தான். இந்த மாதிரிலாம் தேவைதானா? இது சட்டம் கரெக்டாக போட்டால் சரியாயிடும் எல்லாமே. அடுத்து பாருங்கள், அப்படி தான் போடு போடு பிச்சு எடுத்துரு. அது தையல் போகிற அளவுக்கு இருக்கணும். ஆமாப்பா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க. தெரியுதா? இப்போ வளர்த்த கட்டா மார்பில் பாய்ந்ததாடான்னு போடு. அப்படி தான் போடு, அதான் நல்லது. இங்கே பாருங்க, அடுத்து எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி போயாச்சு. இங்கே பார்த்தீங்களா? ரோட்டில் நின்று பிடிக்க பாருங்க, எப்படி பிடிக்க பார்த்தீங்களா? போடு பாரு பாரு பாருங்க பாருங்க. நீ வளர்த்தது தானே, கொடு நல்ல கொடு விட்டுறாது. நீனு எவ்வளோ தூரண்டா பார்ப்ப? ஒரு ரேபிஸ் இருக்கு, போடுறா நீ ஒரு போடு போடுற அவசமா. அப்படிதான் போடுறான். அந்த கிருமி புள்ள உனக்கு வரட்டு திருப்பி போடு அப்பதான் சரி. நான் ஓட்டு போட முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஐயா நான் சொல்லல, இத இங்க வீடியோ பாருங்க. ஷெல்டருக்கு நாங்க அலோவ் பண்ணவே மாட்டோம். ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு பெரிய போராட்டம் கண்டிப்பா இங்க நடக்கும். டாக்ஸ் வந்து நம்மளுடைய நாட்டு நாய்கள், கடவுள் படைச்சது. நம்மள படிச்ச மாதிரி தான் காடு வந்து அதையும் படிச்சிருக்காரு. நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஜல்லிக்கட்டை பத்தி எல்லாம் நீ பேசுற. ஜல்லிக்கட்டு அது மாடுமா? அது என்ன இப்படியா ஒவ்வொருத்தனையா போய் கடிச்சு முட்டிக்கிட்டு கிடக்கு? ஜல்லிக்கட்டுங்கிற உங்க வீர விளையாட்டா? அதுக்கும் இதுக்கும் போராடுவாங்கிற? அதுக்கு நாய்க்கு என்ன சம்பந்தம்? நாயை கடவுளுக்கு எதுக்கு யூஸ் பண்ண சொன்னாலும் அதுக்கு தானே யூஸ் பண்ணணும். நீ என்னடா மேலே நக்க விடுற, எங்கெல்லாமோ நக்க விடுற, அப்போ நான் கடிக்காம என்ன செய்யும்? அதெல்லாம் கிடையாது. இப்போ கூட்டத்தை நீ கலைக்க போறியா இல்லையா? கலைக்க மாட்டியா? போலீஸுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஒன்று ஆக்கிட்டா நான். டேய், எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அவங்க? எல்லாத்தையும் அவுத்து விட்றா.